கங்காதேவி பிரம்மனின் அவைக்குச் சென்றிருந்தாள். அப்போது வாயு பகவானால் பலத்த காற்று வீசியதால் அங்கிருந்த கங்காதேவியின் ஆடைகள் விலகின. அவையிலிருந்தோர் வெட்கத்தால் தலை குனிந்தனர். வருணதேவன் மட்டும் கங்காதேவியின் அழகை கண்டு ரசித்தான். இந்நிகழ்ச்சி பிரம்மனுக்கு ஆத்திரமூட்டியதால் இருவரையும் புவியில் மானிடர்களாக பிறக்கும்படி சபித்தார். சாபம் பெற்ற வருணன் சந்திரகுலத்தில் சந்தனுவாக பிறந்து அஸ்தினாபுரத்தை ஆண்டு வந்தான். அவன் ஒரு சமயம் கங்கை ஆற்றுக்குச் செல்லும் பொழுது சாபம் பெற்ற கங்கையைக் கண்டு அவள் மீது ஆசை கொண்டான். அவள் சொன்ன நிபந்தனைக்குட்பட்டு அவளை மணந்து கொண்டான். அவர்களுக்கு அடுத்தடுத்து 8 குழந்தைகள் பிறந்தன. ஆனால் கங்காதேவி பிறந்த ஒவ்வொரு குழந்தையையும் கங்கை ஆற்றில் வீசிவிட்டாள். இதை பார்த்த சந்தனு மிகுந்த தூய் அடைந்தாலும் தனது வாக்குறுதியின்படி அவளை கேள்வி கேட்க முடியாமல் தவித்தார். 8வது குழந்தை பிறந்தபோது சந்தனுவால் பொறுத்துக்கொள்ள முடியாமல், ஏன் இப்படி என் குழந்தைகளை கொல்கிறாய் என்று கேட்டார். அதற்கு கங்காதேவி, நான் உங்களை விட்டு பிரிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று கூறி அக்குழந்தையுடன் மறைந்துவிட்டாள். பல வருடங்களுக்குப் பிறகு சந்தனு கங்கை கரைக்கு சென்றபோது கங்காதேவி அவன் முன் தோன்றி, இதோ இவன் உன் மகன் என்று கூறி சந்தனுவிடம் ஒப்படைத்துவிட்டு அங்கிருந்து மறைந்து சென்றாள். அக்குழந்தையே தேவவிரதன்.